நீங்க எந்த ரிப்போர்ட்டர் பண்ணீங்க? யாரு சொல்ல? நீங்க எந்த ரிப்போர்ட்டர்? நான் கீழே ஐடி கார்டுல எல்லாம் காட்டணுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ரிப்போர்ட்டரா டிபார்ட்மெண்ட்டே கேட்கல, நீங்க யார் கேட்கறது? நீங்க ஏன் எங்களோட நாங்க மக்களோட இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் பயம் சொல்லலாம் அவசியம் இல்லை. கவர் பண்ணாதீங்க, கிளம்புங்க. நாங்க அப்படிதாங்க கவர் பண்ணுறாங்க. ரோட்ல இவ்வளவு சண்டை நடந்து கவர் பண்ண திட்டுறானுங்க, துளுக்கணுங்கிறானுங்க. நீங்கள் என்னடா பிடுங்கிடுவீங்க, எங்கள் ஃப்ளக்ஸ் இங்கே தான் இருக்குங்கிறானுங்க. கழட்டிட்டது மட்டும் இல்லாமல் அதை சர்ச்சையாக்கணுங்கிற விதத்தில் அங்கேருந்து ஊர்வலமாக அந்த ஃப்ளக்ஸை கொண்டு வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையாக்கியிருக்காங்க. நாம் அதிலெல்லாம் போகிறக்கு இல்லை. நாம் கட்டுப்பாடாக காவல்துறை அணுகி பேசி இதை மறுபடியும் வளர விடாமல் நம்ம ஃப்ளெக்ஸை கழட்டணும் அப்படின்னாங்க. ஏற்றுனது நம்ம எப்படி சார் கழட்டுறது அப்படிங்கிறத நம்ம பேசணும். இல்லை நம்ம நீங்கள் கட்டுப்பாடானவங்க நீங்கள் நம்மளுக்கு இது பண்ணணும், நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க உறுதியளித்தின் பேரில் நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே அரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஸோ திருப்பூரோட டிசி மேடம் இருக்காங்களா, அவங்க சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களை நோக்கி கோஷம் போட்டு போனதுக்காக அவங்களோட ஃப்ளக்ஸை நாங்கள் அப்புறப்படுத்திட்டோம். யாரோடது? பிஜேபியோடது. இதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். நியூஸில் வருது 50 பேர், மொத்தமாக அரெஸ்ட் பண்ணதே ஒரு 10-12 பேர்த்த. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்ட கும்பாபிஷேகத்தை பொதுமக்கள் அனைவரும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சது என்னென்னா மதசார்பு பாதுகாப்புன்னு வச்சிங்க. ஆனால் இவங்க என்னன்னா இந்து மக்களை தூண்டுற விதமாக பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்ட ராமர் கோயிலோட ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வைக்கிறாங்க. உடனடியாக ஊரில் சகோதரத்துவத்தோடு பழகி கொண்டிருக்கின்ற மக்களிடையே ஒரு பிரிவினையும் ஒரு அசாதாரண சூழ்நிலையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை அவங்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உணர்ந்து நாம் இதை எப்படி இது பண்ணலான்னு காவல்துறையோட இணக்கமாக நாமளும் அதை இதை அணுகி இதை மேலும் சர்ச்சையாக்காமல் இருக்கிற அடிப்படையில் அவங்க ஃப்ளெக்ஸை அப்போவே கழட்டுறேன்னு சொல்லி காவல்துறை உறுதியளித்தின் பேரில் அவங்க ஃப்ளெக்ஸை கழட்டிட்டாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறோம், ஏங்க சார் நம்ம கரெக்டான அனுமதி வாங்கி 3 நாட்கள் அங்கே இருக்குது, நாம் நீங்கள் வைக்க வேணான்னு இருந்தால் நம்ம எங்கேயும் வைக்கிறதில்ல. இப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவல் இருக்கிற பகுதியில் 3 மத தலைவர்கள் கலந்துக்கிற இடத்துல இந்த ஃப்ளக்ஸை நம்ம வைக்கிறோம். உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து இன்று ஒரு நாள் இறக்கி வைக்கிறோம். ஆனால் 10 நிமிஷத்தில் அங்கே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ளக்ஸ் வருதுன்னா என்னன்னு நம்ம கேட்குறப்போ எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, இல்லைங்க நீங்கள் பொதுச் செயலாளர் தானே, உனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க சார் உங்கள் மதிப்பு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு எங்கள்கிட்ட இருக்குது, அப்போ எங்கள் சொல்லுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்களா? அப்போ அந்த கூட்டத்தில் வந்ததில் யார் கேட்டிங்கன்னா, இந்து முன்னணியில் யாரெல்லாம் இந்த பகுதியில் முக்கியமான மாவட்ட பொறுப்பில் இருக்காங்களோ அந்த நபர்கள் அனைவரும் அதில் இருந்தாங்க. பிஜேபியோட முக்கிய பொறுப்பில் இருந்த நபர்கள் அதில் இருந்தாங்க. ஆர்எஸ்எஸோட கீழ்மட்ட உறுப்பினர்களே அதில் இறக்கியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் காவல்துறை எங்கே வருது நம்ம கேட்குறோம். நாங்கள் வச்சது அனுமதி வாங்கி இந்த இடத்துல எஸ்டிபி கட்சி நடத்துகிறத இந்து முஸ்லீம் கலவரமாக மாற்றி அந்த கலவரத்தின் மூலியமாக இந்த மாநாடை தடை செய்யணும், இந்த மாநாடு முஸ்லீம்னா இப்படித்தாங்கிறத காட்டணுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த இந்து சங்க பரிவார கும்பலோட சதி செயல் தான். நாம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இது மூலியமாக கேட்டுக்கிறோம். அந்த இடத்துல உண்மையை சொன்னோம், இது மூலியமாக கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, நடுநிலைன்னு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் சொல்கிறீங்க, நாமளும் அதை கேட்டு தலையாட்டிட்டு போகிறோம். ஆனால் இன்றைக்கி நடந்தது நடுநிலையா? அவன் பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளெக்ஸை வச்சா இந்த ஃப்ளெக்ஸில் பிரச்சனை பண்ணால் இந்த மாநாடு ஃப்ளெக்ஸை திருப்பூர்லேருந்து எல்லா இடத்துலையும் அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு சதி திட்டத்தை செஞ்சாங்க. அது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டோம். இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? நாங்கள் கேட்குற கேள்வி தான். நீங்கள் காவல்துறைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அது காவல்துறையா காவித்துறையாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. முறையான அனுமதி வாங்கி தான் வைக்கிறோம். நாம் நைட்டாக எவனுக்கு பயந்தெல்லாம் வைக்கல. இப்படி யார் எவனோ வச்சவனை காவல்துறையிட்ட நம்ம பேசிலாம் அவங்களை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி முறைகேடாலாம் வைக்கல. ஒரு இஷ்யூவை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் அங்கே நமக்கு கிடையாது. ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதியில் நாம் எல்லாத்தோட பிரச்சனைகளுக்கும் அவங்களோட எல்லா இன்ப துன்பங்களெல்லாம் எஸ்டிபி கட்சி இருக்குது. இந்து முஸ்லீம் எல்லாத்துக்கூட இருக்கிறோம். இப்படி இருக்கிற ஒரு எஸ்டிபி கட்சியோட மாநாடை இந்திய மக்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த விளம்பரம் தெரிஞ்சால் எல்லோரும் கலந்துக்குவாங்கிறதுனால
இதில் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் கலந்துக்கிறாங்க. இப்போ என்னென்னா நாம் வந்து இது முஸ்லீம் சார்ந்து போகுது, அவங்க வந்து பொய் பிரச்சாரம் அங்கே கோயிலுக்கு நின்று பண்ணுறாங்க. அதை முக்கியமாக இதை பார்க்குற அத்தனை பேரும் விளங்கிக்கணும். இந்து முஸ்லீம் கலவரத்தை இந்தியா முழுவதும் அதை பேசியே முஸ்லீம் கலவரத்தை தூண்டுறதா இவங்களோட வேலை. நீங்கள் தொடர்ந்து வரலாறுலாம் சொல்லணும்னா அதுக்கு டைம் பார்த்தாது, பார்க்குற யாருக்கும் அதை கேட்குற ஒரு மைண்ட்லேயே அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் சொல்கிறது என்னென்னா அதன் அடிப்படையில் வந்து நீ அந்த இடத்துல வந்து நீ எந்த வித ஃப்ளெக்ஸுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை வந்து நம்ம டிசி மேடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து நாம் வந்து அமைதி காக்கணும், இந்த மாநாடை குலைக்கணும், அடுத்த நகருக்கு எஸ்டிபி கட்சி அடுத்த நகருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த மதச்சார்பின்மையை வந்து தமிழ்நாடு அளவில் இல்லாமல் தேசிய அளவில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இதை வந்து குலைக்கணுங்கிற அடிப்படையில் சில பாசிச சக்திகள் அதை குலைக்கணுங்கிற அடிப்படையில் வந்து திட்டமிட்டு செய்த செயலாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இந்து முஸ்லீம்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஆனால் இது போல் காசுக்கு மாரடித்து இந்த கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாற்றணும்னு நினைக்கிற பாசிச சங்கபாரி வீரர்களோட சதி செயல் தான். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எஸ்டிபி கட்சியோ எஸ்டிபி செயல் வீரர்களோ எக்காரணம் கொண்டும் பலியாக மாட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து இதை வந்து நம்ம இந்த தடைகளை அடுத்த வெற்றிக்கு உண்டான படிக்கலாக மாற்றி அடுத்த நம்மளோட மாநாடு வெற்றி அடைய என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அதில் வந்து இது ஒரு சின்ன இது வந்து காவல்துறை கேட்டுக்கிறதுனால அவங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கணும். இந்த திருப்பூரில் வந்து சமூக நல்லிக்கிணத்தையும் மறுசார்பையும் நம்ம மேம்படுத்தணும், அதை கட்டி காக்கணுங்கிற அடிப்படையில் இதில் நம்ம ஃப்ளெக்ஸை நம்ம வந்து அங்கேருந்து கழட்டிக்கிட்டோம். அப்படி வருங்காலத்தில் வந்து அந்த இடத்துல எந்த ஃப்ளெக்ஸ் வைக்க மாட்டோங்கிற டிசி மேடம் ஏசி சார் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் வந்து நம்ம அதை கழட்டிக்கிட்டோம். இது வந்து எப்படி நினச்சுன்னு கேட்டிங்கன்னா 3:30 மணிக்கு நடக்குது, அவங்க கழட்ட சொல்லியாச்சு. நாங்கள் அங்கே வச்சுருந்தோம், எதுக்கு சார் கழட்ட சொன்னீங்க, நம்ம மறுபடியும் அங்கே வைக்கிறோம், நீங்கள் அவங்க வச்சது தப்பு, அவங்க மேலே நடவடிக்கை எடுன்னு நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாம் அந்த கோயிலை விட்டு எங்கேயும் நகரில், கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம், ஒரு இன்ச்சு எங்கேயும் நகரில், யாருக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தலை. ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸை கோயிலிருந்து தூக்கிட்டு முஸ்லீம் பகுதியில் வசிக்கிற பகுதியை தூக்கி அவங்க வாட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சிறு குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது, செல்லப்புறம் ஸ்கூலு, அங்கே வந்து நிறைய ஸ்கூல் முடிஞ்சு போகிற டைம் அது. இவங்க வந்து இந்த ஃப்ளெக்ஸை தூக்கிட்டு கோஷம் போட்டுட்டு போகிறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணும்? மக்களாகி நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட அனுமதி கேட்காம செஞ்சவனுக்கு நீ அனுமதி கொடுத்து முஸ்லீம் மொகல்லாவை நோக்கி போய் முஸ்லீம்களோட கடையை ஏதாவது ஒன்று பண்ணுன்னு தானே அவன் போகிறான். நாம் வந்து பொய் பேசுறதுக்கு தான் யோசிச்சு பேசணும். உண்மை அவன் சொன்னான், என் கண்ணு முன்னாடி சொன்னான், என் ஒவ்வொரு சகோதரனையும் பார்த்து சொன்னான். எங்கள் கூட நின்றது யாரும் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் நிற்கிறாங்க, இந்துக்கள் நிற்கிறாங்க, என் சொந்த பந்தம் பூரா நிற்கிறாங்க கூட. அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் கூட வந்து நிற்கிறீங்க. இவன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கானே, இவன் இவ்வளோ வார்த்தை கேட்குறேன்னு ஏன் பொறுமையாக இருக்கீங்கன்னு அத்தனை பேரும் கேட்டாங்க. அப்போ நாம் சொன்னோம், எஸ்டிபி கட்சிங்கிறது வந்து எப்போவுமே சட்டத்துக்கு புறம்பா இது வரைக்கும் நம்ம செஞ்சதே இல்லை, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். யாரும் வந்து அவன் இப்படித்தான் இந்தியா முழுவதும் என்ன பண்ணுவானா, ஏதோ ஒரு முஸ்லீம்களை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி திருப்பூரில் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம் மொகல்லாக்களும் இது மாதிரி என்னங்க முஸ்லீம்களை கோவப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவான். அதே யுத்தியத்தை என்ன பண்ணிட்டானா, இங்கே நாம் மாவட்ட நிர்வாகியில் இருந்தோம், பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணோம். இதே வந்து ஒரு அப்பாவி முஸ்லீம் இருக்கிற பகுதியில் ஒரு முஸ்லீம், நீங்கள் ஒரு இந்து மதத்தை சார்ந்து இருக்கலாம், இதை பார்க்குற யாராவது வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து இருக்கலாம். உங்களை ஒரு வார்த்தை நான் கேட்குறேன், வேற ஒரு மதத்துக்காரன் நீங்கள் நியாயமாக நடந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து தகாத வார்த்தை சொல்லி கேட்குறானா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? ஆனால் நாம் என்ன பண்ணோம், எங்களை பார்த்து எங்கள் மதத்தோட பேரை இழிவுபடுத்தி வார்த்தை பேசினா, அப்போ கூட இங்கே நிற்கிற ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கும் நீதியை வாங்கி தருவாங்க இருந்தால் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸை வந்து காவல்துறை அதிகாரிகள் சொல்லி அந்த இடத்துல எந்த இஷ்யூ ஆயிடுவானா நீங்கள் கழட்டி கொண்டு போய் அங்கே வைங்கன்றதுனால முறையான அனுமதி வாங்கி முறையான சாரம் கட்டின எங்கள் சாரத்தில் அவன் கட்டியிருந்தான். காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு முழு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃப்ளெக்ஸை கழட்டி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம பகுதியில் வச்சுருக்கோம். 1 கிலோமீட்டர் வாக்கில் முன்னேறி வர்றாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்திருந்தாங்க, இது ஒரு சர்ச்சையான இதாக தான் மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து காவல்துறை அங்கேயே அவங்கள நிறுத்தி இருக்கணும். நாம் எப்படி கட்டுக்கோப்பாக நின்று காவல்துறைக்கு மதிப்பளிச்சது ஒன்றுமோ அது மாதிரி காவல்துறை அவங்களை கட்டுக்கோப்பாக நிறுத்தி இருக்கணும். அதில் வந்து அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.